விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க, அப்பள வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கணும்ல, அதுக்கு பணம் தான் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீ வேணான்னு சொல்கிற. இல்லை இல்லை பாஸ், எங்களுக்கு வேணாம். அது 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 சரிப்பட்டு வராது, எங்கள் அம்மாவை ஏதாவது நினச்சிக்குவாங்க நீங்கள் உதவி பண்ணால். அப்போ ஃபோட்டோ ஷூட் எடுத்து மறுபடியும் இது பண்ணுங்கள் நீங்கள் அப்படிங்கும்போது, நீங்கள் தான் அதுக்கே திட்டினீங்கல்ல சார், ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ ஷூட்டுக்கே நீங்கள் ரொம்ப பேசுனீங்க என்னைய, எதுக்கு இதெல்லாம் பண்ண, தெரு தெருவாக ஒட்டி வச்சுருக்கிற என் போஸ்ட்டை அப்படின்லாம் திட்டினீங்கல்ல. இப்போ மறுபடியும் போஸ்ட் எடுத்து நான் அடித்து ஒட்டினேன்டா என்னை மறுபடியும் திட்ட தானே செய்வீங்க, என்ன பாஸ் நக்கலாக பண்ணுறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, இல்லை இல்லை காவேரி, இந்த தடவை நான் உன்னை திட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்படி ஆஃபீஸில் பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பெரிய ரகலையே பண்ணி வச்சுருக்காங்க. ராகினி என்னான்டா நர்மதாவை அடித்து இது வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதாவது காவேரி ஃபேமிலி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும், இந்த பார் ராகினி, நீ ரொம்ப ஓவராக பண்ணுறேன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே காவேரியும் விஜயும் வர்றாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, வீட்டை விட்டு இவங்க அனுப்பி வச்சுட்டாங்க அவங்கள அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற ராகினி மனசில் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என் வீட்டுக்காரருக்கும் இந்த சொத்தில் பாதி உரிமை இருக்குல்ல, அப்போ ஏன் அவங்க இங்கே தங்குறாங்க, தங்குறதோடு இல்லாமல் ஏன் பொருள்லாம் ஏன் எடுக்கிறாங்க உன் தங்கச்சியெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் உன் பொருளை தொட்டுட்டா, அதுக்காக இவ்வளவா பேசுவ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. ஆமாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறீல்ல இந்த சொத்தெல்லாம் உன் புருஷனோடது, இது யார் சொன்னா உனக்கு இந்த சொத்து உன் புருஷனோடதுண்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இந்த சொத்து அவங்க அப்பாவே சொன்னாங்கடே, அஜயோட அப்பாவே எங்ககிட்ட சொன்னாங்க, அதில் பாதி சொத்து எங்களுக்குன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் கேட்குறாரு, அப்படியா ராகினி, யார் சொன்னது இது இந்த வீடு இந்த ஆஃபீஸு எல்லாம் உன் புருஷனுக்கும் சேரும்னு யார் சொன்னது உனக்கு, அவங்க அப்பா அஜயோட அப்பா தான் சொன்னாங்க, உங்கள் மாமா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ராகினி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இந்த வீடு ஆஃபீஸு எல்லாமே என் சொந்த உழைப்பில் வந்தது, அஜய்க்கு ஒரு பைசா கூட கிடையாது, போதுமா அப்படின்றவன காவேரி உடனே நக்கலாக கேட்குறாங்க. இப்போ சொல்லு ராகினி, இந்த சொத்தெல்லாம் உன் புருஷனோடதா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே கோவம் வந்துடுது ராகினிக்கு. உடனே கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வீட்டில் போய் சொல்லிவிட்டு அழுகுறாங்க, நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ ராகினியோட அப்பா என்ன பண்ணுறாரு, ஓங்கி ஒரு அறை விடுறாரு ராகினியை. நீ தானே இவனை கட்டிக்கணும் கேட்ட, இப்போ கட்டிக்கிட்டில்ல, இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகினி சொல்கிறாங்க, இல்லைப்பா அவளை காவேரியை பழி வாங்கன்னு தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன், போனீங்கள அவளை பழி வாங்கினியா, அவளை முதல்ல அந்த வீட்டை விட்டு துரத்து, அப்புறம் இங்கே வா, கிளம்புவோம் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு ராகினியோட அப்பா சொல்கிறாரு, பசுபதி சொல்கிறாரு. அப்போது உடனே ராகினி கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காங்க. அப்போ அஜய் வெளியில் போனவர் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அஜயோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு இவங்க கேட்குறாங்க, ராகினி கேட்குறாங்க, உனக்கு இவ்வளவு தான் தெரியுமா, நீ உண்மையை சொன்னால் நான் எங்கள் சொத்து கிடையாது இதுன்ட்டு நான் அவமானப்பட்டிருக்கேன்னு இவங்கள்ட்ட நின்று, இப்போ உன் சொத்து உன்னோட ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படும் போதெல்லாம் நீ வாயை திறந்து ஒன்றுமே பேசலை பாருன்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாங்க அஜயை. அப்போ அஜய் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது ராகினி, எங்கள் அப்பா உங்ககிட்ட சொன்னதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பழையபடி காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, திரும்பியும் இவர் சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு, ஃபோட்டோ ஷூட் எடுத்து போட்டால் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா ஓடும் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, காவேரி அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம், ஒரு தடவை மாப்பிள்ளையை எடுத்தே பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு, அதனால் திருப்பியும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமரன் கேட்குறாரு காவேரி கிட்ட, ஏன் விஜய் மட்டும்தான் பண்ணணுமா, நான் பண்ணக்கூடாதா, மாடலிங் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சூப்பராக இருக்கே, அப்போ மாமாவே பண்ண வச்சிடலாமே, குமரன் மாமாவே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, இருங்க நீங்கள்லாம் அதுக்கு சரியாக வர மாட்டீங்க, அவர் முகம் மாடலிங் மாதிரியே இருக்குது, அதனால தான் அவருக்கு மாடலிங் செய்ய சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கங்கா, என்னை பார்த்தா அப்படி தெரியலையா, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணால் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இது வெளியில் இவர் விஜய் நிற்கிறாரு, இதை கேட்டுடுறாரு. அப்போ நம்ம குமரனையும் சேர்த்து வச்சு நம்ம எடுப்போம், அவனும் அப்படியே தானே இருக்கான், அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்லன்னு மனசில் நினச்சிக்கிட்டு காவேரியை வெளியில் நின்று கூப்பிடுறாரு. காவேரிங்கிறாரு. ஏய் மாப்பிள்ளை கூப்பிடுறாரு போ அப்படிங்கும்போது அங்கேருந்து வர்றாங்க. என்னன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டேன் வா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போகும்போது, ஏன் உங்கள் குமரன் மாமாவையும் சேர்த்து வச்சு நம்ம மாடல் பண்ணலாம்ல, நாளைக்கு என்ன பண்ணு, நீ என்னையும் குமரனையும் சேர்த்து வச்சு
ஃபோட்டோ ஷூட் எடு, நல்லா எடு, அதை பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இது அதாவது அப்பளத்துக்கு வந்து நம்ம வந்து இது கொடுப்போம், ஆடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் சொல்கிறாரு. இது காவேரி சொல்கிறாங்க ஓகேங்கிறாங்க. அதே மாதிரி காவேரியும் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து பிரிண்ட் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்து விஜய்கிட்ட காமிக்கிறாங்க. அப்போ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு, ரொம்ப சூப்பராக இருக்குது காவேரி, இதே வந்து நீ ஆடு கொடுத்துரு, இதை பேப்பரில் எல்லா பேப்பர்லேயும் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஒரு ஆச்சரியமாக போகுது காவேரி.